ஐயா என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. காலில் விழுந்துக்கிட்டு ஐயா எங்க பொண்ணு மட்டும் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்க. நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறோம். பதட்டப்படாதங்க முதல்ல. ஐயா மாலுன்னு ஒரு திருட்டு போய் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிறது என் பொண்ணோட மனசை கருத்து தூக்கிட்டு வந்தாயா. என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. முதல்ல அழுவுறதை நிப்பாட்டுங்க. பிரச்சனை என்னன்னு நீங்களா சொல்லுங்க பெரியவரே. இல்லைன்னா விளக்கமா ஒரு மனை எழுதி கொடுத்துட்டு போங்க. சார் அவனை நான் பஸ்ல தான் பார்த்தேன். அனாதன்னு சொன்னான். அதனால தான் அவனை நான் வீட்டுக்கு கூட்டு போனேன். ஆனால் அவன் எப்படியோ நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்தாங்க சார் மேடம். என்னையா இது? கிராமத்தான் வெள்ளந்தியா இருக்கிறது சரி, அதுக்காக ஏமாலியாவா இருக்கிறது? எவனோ வந்தானா 6 மாசம் வீட்டில் வச்சிருந்தாங்களாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்யா. சும்மா பேருக்கு மட்டும் விசாரிச்சுட்டு உங்க பொண்ணு கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா. எந்த ஸ்டேஷன்யா? அப்படிதான் அப்புறம் என்கொயரி பண்ணியா? பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். குட் மார்னிங் சார். பாலுங்கிற திருடன் ஒரு ஸ்கூல் பண்ண கிராமத்துல இருந்து கடத்திட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா? ஆமா சார், வந்தது சார். அது சம்பந்தமா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார் வாளோட வீட்டில் விசாரிச்சோம். ஆமா, அங்க வரலையா. மத்த இடத்துலையும் தேடிட்டு இருக்கோம் சார். இதை பாருங்க, மற்ற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பையனோட போட்டோவையும் அந்த பொண்ணோட போட்டோவையும் அனுப்பிச்சு உடனே விசாரிக்க சொல்லுங்க. ஓகே சார், உடனே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடும். யோ, இது ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு விஷயம். கடத்திட்டு வந்திருக்கிறவன் பெரிய அக்யூஸ்டு. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழியை பாருங்க. ஓகே சார். கடைசி உங்களை தேச சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா போங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். ஏன் அம்மலே சாப்பிட வாடி. எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கடை. இத வரேன் இருமா. ஏய், சேகரம் தானா? இல்லங்க சார். ஏய், போய் சொன்னா மெதிச்சே போடுவேன். உன் புள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா இங்க தான் வந்திருக்கான். நீ என்னடானா இல்லன்னு சொல்றியா? பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், மரியாதையா சொல்றேன். எங்க அவன்? ஆமா சார், ஒரு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான் சார். என் மூத்த பையன் திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான் சார். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனாரு எனக்கு தெரியாதுங்க சார். நான் நம்ப மாட்டேன். அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். யோ, இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். சார் என்ன சார் இது? வீட்ல யாரும் ஆம்பளைங்களா நேரத்துல விசாரணைன்ற பேர்ல பொம்பளை கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களா சார் நீங்க? வாடா, குடும்பமே கூட்டு களவாணி தனம் பண்றீங்களா? சார் களவாணி தனம்லாம் பண்றாள் நாங்க இல்ல சார். அம்மா, நான் சேகர் பேசுறேம்மா. அவன் தான் பேசுறான். பேசு. ஐயோ, பேசு. பேசு. சொல்லுடா. எங்க இருக்கான்னு கேளு. கேளு கேளு. எங்கடா இருக்க? ஃப்ரெண்டுங்க கூட தாம்மா இருக்கேன். அந்த பொண்ணு கூட இருக்கான்னு கேளு. அந்த பொண்ணு கூட தானப்பா இருக்கு. ஆமா, என் கூட தாம்மா இருக்கா. ஏமா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? இது உடம்பு சரியில்லையா? எங்களை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்குமா? ஹலோ ஹலோ. வச்சிட்டாங்க சார். யோ, இவனை ஜீப்ல ஏத்துங்க. சார் அதான் உடனே வீட்டை விட்டு எடுத்துட்டேன் சார். வாடா. சார் அவன் எங்க இருக்கான் எனக்கு எப்படி சார் தெரியும்? அவன் எங்க இருந்தாலும் வரட்டும். சார் விடுங்க சார். ஏய், கிடறா. யாருமா கடையில? சொல்லுங்க சார். இந்தாங்க சார். இந்த பையனையும் பொண்ணையும் பாத்திருக்கியா? பார்க்கல சார். இல்ல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல தான் போன் வந்துச்சு. எனக்கு தெரியாது சார். யாராவது வந்து ஃபோன் பண்ணாங்களா? நான் சரியா கவனிக்கல, யாருன்னு தெரியல. பார்க்கல சார். இந்த பையனையும் பொண்ணையும் பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். யோ சார், போட்டோல இருக்க பையனையும் பொண்ணையும் பாத்திருக்கியா? பாக்கலையே சார். இந்த நம்பர்ல தான் கால் வந்துச்சு. இங்க யாரும் வரல சார். இவங்கள பாத்தீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். தெரியுதா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே. அப்படியா? ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? ஒரு பையன் பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லா செக் போஸ்ட்டுக்கும் டாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க சிட்டி விட்டு தப்பிச்சிடக்கூடாது. எல்லா செக் போஸ்டும் ட்ரை பண்ணுங்க. அலர்ட்டா இருங்க. ஓகே? ஏய், உன் தம்பிக்கு போலீஸ் விளையாட்டா போச்சா? எத்தனையோ தடவை அவன் தப்பிச்சிருக்கலாம்டா. இந்த தடவை அவன் மாட்டோம். நான் யாருன்னு காட்டுறேன். சங்கு தண்டி. ஏரியா.
வாங்கண்ணே. அம்மா டேய் சேகர், உன்னை தேடி வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துச்சுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. போலீஸ்காரங்க வேற மாதிரி ஸ்கெட்ச் போடுறானுடா. பிரச்சனை வேற பெருசா வர மாதிரி தெரியுது. அதனால தான் நான் சொல்றேன். அண்ணே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. டேய், இப்படி சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்காதனால தான் இப்படி கெட்டு சீரஞ்சு போய் வந்து நிக்கிற. இப்போ வச்சு நான் சொல்ற பேச்ச கேளுடா. நீ தங்கிக்கிறதுக்கு பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். இந்த பொண்ணை கூப்பிட்டு அங்க போய் சேரு, அவன் பாத்துக்குவான். நான் என்ன கொலை பண்ணிட்டேன் பயந்து ஊரோட்டு வர்றதுக்கு? என் மேல இருக்கிறதெல்லாம் சாதாரண திருட்டு கேஸ் தானே. உள்ள போனா 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே வெளியே வந்துட போறேன். திட்டு கேஸ் மட்டும் இல்ல, பொண்ணு கடத்தின கேஸும் மேல சேர்ந்துருக்குது. விதண்டாவாதம் பேசாத, நான் சொல்றதை கேளுடா. நாளைக்கு காலையில திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன். நீ பாம்பே போய் இறங்குனதும் என் ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவான்டா. சரிண்ணே, நீங்க சொல்றதுனால போறேன். நாளைக்கு கோயில்ல பார்க்கலாம். வரேன்டா. டேய் சேகர், அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப பாசம்டா. அவன் சொல்றபடி கேளுடா. நீயாவது சொல்லுமா. சரிங்க. வரேன்டா. டேய் மச்சான், அவங்க சொல்றதானே சரி. இன்னையோட பிரச்சனை தீர்ப்போகுது. சரி, பத்திரமா இருங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். எங்கடா போறீங்க? எல்லாம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் அவங்க தான் மாப்ள. அஞ்சலி, உன் மடியில படுத்துக்கிட்டுமா? வா. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை. என்னால் அவங்க எப்பவுமே தொல்லை தான். இருந்தாலும் அவங்க என்னை வெறுத்து ஒதுக்குனதே இல்லை. அதுதானடா அம்மா. நான் வளர்ந்ததுலேருந்து எவ்வளவோ திருடி எப்படி எப்படிலாமோ செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பணத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் 1 ரூபா கூட கொடுத்ததில்லை. எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கூட வாங்கிட்டு வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ணாதடா, இனிமே நம்ம நல்லா இருப்போம். அஞ்சலி, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்பதான் நீ தப்பு பண்ற சேகர். எப்பவும் யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்காத. ஏன் எனக்காக கூட. எப்பவும் நீ நீயாவே இருக்கணும் சேகர். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது இந்த தில்லு தாண்டா. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்குமே நீ பயப்படக்கூடாது. நீ செய்யறது தப்புன்னு எப்ப உனக்கே தெரியுதோ அப்ப நீ உன்னை மாத்திக்கோ சேகர். அது எனக்கு போதும். நல்லா படிச்சு கிரண் பேடி மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சேன். கடைசியில ஒரு திருடனுக்கு பொண்டாட்டியாக போறேன். நான் இனிமே போலீஸ் ஆக முடியாது. நான் உன்னை படிக்க வச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா எல்லாரும் என்ன போலீஸோட புருஷன் தானே கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த திருடங்கிற பேர்லாம் மறைஞ்சிடும்ல. எப்ப நீ திருடன் தெரிஞ்சதோ அப்பவே நான் லட்சியத்தை மாத்திக்கிட்டேன் சேகர். ஏன்னா ஒரே குடும்பத்துல எப்படி திருடனும் போலீஸும் குடும்பம் நடத்துறது? ஆமா, உன் லட்சியம் தான் என்ன? எனக்கா? எனக்கு எனக்கு உன்னை அம்மா வைக்கிறது தான். புருக்கி, இதெல்லாம் ஒரு லட்சியமாடா? என்ன அடிக்க வர? ஓடாதடா. லட்சியம் என்ன கேட்ட? என் லட்சியம் இதுதான். அதான் நான் சொன்னேன். இந்த பக்கம் வா. என்ன வேணாம், விட்டு. இந்த பக்கம் வந்துடா. அப்படியே விட்டுனா லட்சியத்தை பாரு. உன்னை என்ன பண்றேன் பாருடி. என்ன பண்ண போற?